வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்மளோட இன்ஸ்டியூஷனில் பிஇஓ வட்டார கல்வியல் ஒரு எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் சீரீஸ் ஆனது போயிட்டே இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரிவிஷன் டெஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ரிவிஷன் டெஸ்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஃபுல்லாக எழுதுனாங்க. நெக்ஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜி கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ணியாச்சு. இப்போ ரிவிஷன் டெஸ்ட் 3ல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஜனவரி 2025லேருந்து படிச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு மாடல் எக்ஸாம் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2025 ஆகஸ்ட் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸு ப்ளஸ் வந்து செப்டம்பர், நெக்ஸ்ட் வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி. ஓகேங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் என்ன அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் சேனல் இருக்கும். ஓகே, டவுன்லோட் பண்ணிக்காங்க. ஸோ அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 மார்க் மாடல் எக்ஸாம் மாதிரி எழுதுறோம். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டு ஆல், எல்லாருமே எழுதி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வரக்கூடிய சண்டே, ஓகேங்களா? ஸோ சண்டே வந்து பார்த்தீங்கன்னா 22/3/2026 இந்த டேயில் காலையில் 6 மணிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் ஒரு 6 PM வரைக்கும் இந்த டெஸ்ட் வந்து ஓப்பனில் இருக்கும். நீங்கள் வந்து அந்த டைமுக்குள்ள இந்த டெஸ்ட் வந்து எழுதி பார்த்துக்கலாம். நீங்கள் ப்ராக்டிஸ் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்பில் அப்டேட் பண்ணிடுவோம். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எழுதி பார்த்துக்கலாம். எனக்கு படிக்க மெட்டீரியல் வேணும், இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நம்ம டெலிகிராம் சேனல் இருக்குது, நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ பிஓ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் வருமா வராதா, எப்போ வரும், எப்போ எக்ஸாம் வைப்பாங்க, எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும், அதுமாரி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்காதீங்க. ஏன் அப்படின்னா எக்ஸாம் எப்போ வந்தாலும் சரி அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா அப்படிங்கிற கொஸ்டினை நீங்கள் உங்கள்கிட்டயே கேட்டுக்காங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் ஃபுல்லாக நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் நிறைய மாடல் எக்ஸாம் போட்டு பாருங்கள், நிறைய ரிவிஷன் டெஸ்ட் வந்து எழுதி பாருங்கள், உங்களுடைய மார்க்கை ரைஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த 60 டேஸ் நல்லா புரிஞ்சவங்க 60 நாள் தான் டைம் தருவாங்க. 60 நாளுக்கு மேலே டைம் தரவே மாட்டாங்க. இது நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணுறது, அங்கே போகிறது, இங்கே வரது, இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 10 டேஸ் வந்து கழிஞ்சிரும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 டேஸ் தான் இருக்கும். அந்த 60 டேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா யூனிட்டையும் நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். தமிழ் படிக்கணும், இங்கிலீஷ் படிக்கணும், மேக்ஸ் படிக்கணும், சயின்ஸ் படிக்கணும், சோசியல் சயின்ஸில் 2 பார்ட் இருக்கும், அந்த 2 பார்ட்டையும் படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி படிக்கணும், ஜிகே படிக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் படிக்கணும், உங்கள் ஷார்ட் நோட்ஸ் படிக்கணும். இது எல்லாம் எடுத்து பார்க்கணும். ஸோ இந்த நாட்களில் முடிவுன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க் தான். ஸோ அதனால் நீங்கள் முன்னாடியே ரெடியாக இருங்க, பி ரெடி. எப்போ நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் சரி எக்ஸாம் தட்டி தூக்குறோம். ஓகேங்களா? ஸோ அது நம்ம டார்கெட்டு. ஸோ பேட்ச் 1, பேட்ச் 2, பேட்ச் 3 3 பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ பேட்ச் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, ரிவிஷன் போயிட்டு இருக்கு. பேட்ச் 2க்கு ரிவிஷன் போயிட்டு இருக்கு. பேட்ச் 3 வந்து ஷெடியூல் படி போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 13 டெஸ்ட் ஒரு 14 டெஸ்ட் எழுதிருப்பாங்க. ஸோ இன்னும் ஒரு 10 டெஸ்ட், ஒரு 5 டெஸ்ட் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா 20 டெஸ்ட் முடிஞ்சு வச்சோம்னா அடுத்து பேட்ச் 4 வந்து போடுவோம். ஸோ நீங்கள் யாராவது இந்த எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த பேட்ச் 4 வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.